அக்கா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. உங்க பேருக்கா? என் பேர் செல்வி. செல்வி. தம்பி உன் பேரு? மஞ்சுநாதன். மஞ்சுநாதன். உங்களுக்கு பார்வை தெரியாதாக்கா? ஆமாங்க. வீட்டுக்காருக்கா? எங்க வீட்டுக்காரர் வந்து வெல்டிங் வைக்கா, எங்களால வெளியில போக முடியாம லோக்கல் அங்கே கூப்பிடுறவங்கள்ட்ட வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அங்கனே செஞ்சுட்டு இருக்காங்க. என்ன கஷ்டம்க்கா இப்போ உங்களுக்கு? எங்களுக்கு வாடகை வீட்டுல இருந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப கூட வெளியில போக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வெளியில போனா எங்களால வெளியில போய் எதுவும் பண்ண முடியல. வேற வழி, வேற ஆப்ஷன் எதுவும் இல்ல. வேற ஒண்ணுமே இல்லை. இவனை படிச்சுட்டு நல்லபடியா வந்தா எனக்கு போனேன். இவனால எனக்கு பெரிய கஷ்டமா இருக்கு. ஒரு நகை நட்டு ஒண்ணு வச்சு நாங்க செய்யணும், படிக்க வைக்கலன்னா கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவனை படிக்க வைக்கணுங்கிறக்கா வந்து நிக்கிறீங்க. இப்ப வேற எதுவும் கிடையாது உங்களுக்கு தேவை. பையனை படிக்க வைக்கணும். பார்வை இல்லைனாலும் நான் கஷ்டப்பட்ட மாதிரி என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. ஆமா. தம்பி நல்லா படிப்பியா? எந்த ஸ்கூல்ல படிக்கிறோம்? ஸ்கூல் பேர் என்ன? ஏஎம்ஆர்சி ஸ்கூலா? இது யாரு? அம்மா யாருக்காக ஹெல்ப் கேக்குறாங்க? உனக்காகவா? ஸ்கூல்ல நல்லா படிக்கணுமா நீ? அதுக்கு எல்லாம் செய்யணுமா? ஹெல்ப் பண்ணணுமா? சரி, அண்ணன் பண்ணி கொடுக்குறேன் உனக்கு. சரியா? அண்ணன் பண்ணி கொடுத்தா பெருசாக என்ன யாரை பாத்துக்குவ? உங்க அம்மாவை பாத்துக்குவியா? வெரி குட், வெரி குட். இந்த வயசுல பாருங்க அக்கா, நீங்க உங்க பையனை சொல்றீங்க, அவன் பாருங்க இந்த வயசுல அவன் சொல்றான், நான் படிச்சு பெரிய ஆளே எங்க அம்மாவை நான் நல்லா பாத்துக்குவேன் அப்படிங்கிறான். இந்த வயசுல அவனுக்கு அது தெரியுது, எங்க அம்மாவை நான் நல்லபடியா பாத்துக்குவேன் அப்படிங்கிற. கண் கலங்காதீங்க. வீட்டுல என்ன நான் சொல்லி அழுவனே, அம்மா நான் படிச்சுட்டு நல்லா நம்ம நல்ல நிலைமைக்கு வருவோமா, நீ அழுவாதம்மா அப்படின்னு தானே சொல்லுவான். கண்டிப்பா நான் உதவி பண்றேன், கவலைப்படாதீங்க. எதை நினைச்சும் வருத்தப்படாதீங்க. அவனுக்கு என்ன தேவையோ இப்ப தேவையானது உங்களை தேடி வந்து சேரும். சரியா? இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம உதவி செய்வோம். எனக்கு பாருங்க, வேன் ஃபீஸ், ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாம நீ தடுமாறிட்டு இருக்காங்க, வீடு வாடகை கூட கொடுக்க முடியாம. இந்த மாதிரி குடும்பங்களை பார்த்தா நிறைய பேர் உதவி பண்ணுங்க. கஷ்டப்படுறவங்க இந்த மாதிரி எவ்வளவோ பேர் இருக்காங்க. நம்ம ஒவ்வொருத்தரையும் கடந்துதான் போறோம். அவங்கள்ட்ட கேட்டாதான் உங்க மனசுல உள்ளது என்னங்கிறது தெரியும். ஒன்னும் கவலைப்படாங்க. உனக்கு இப்போ ஃபீஸ் கட்டிடலாமா? ஃபீஸ்க்கு எல்லாத்துக்கும் வேனுக்கு எல்லாம் கொடுத்துலாமா? நல்ல பணம் இருக்கு. சரியா? அவனுக்கு வேன் ஃபீஸுக்கு, ஸ்கூலுக்கு கேட்டதுக்குள்ள பண உதவி இருக்கு. நீங்க முதல்ல இதை போய் கட்டுங்க. மேற்கொண்டு அவனுக்கு ஸ்கூல்ல போயிட்டு என்னெல்லாம் தேவைங்கிறத கேட்டு நோட் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு அதே மாதிரி நான் எடுத்துட்டு வரப்போ ஜாமான் எடுத்துட்டு வரேன், வீட்டு தேவையான ஜாமான்லாம் எடுத்துட்டு வரேன். நீங்க நான் வேற ஒரு வேலையா வந்தேன், நீங்க சொல்லவுமே நான் அப்படியே நேரம் இங்க வந்துட்டேன். அதனால ஜாமான் எதுவும் வாங்கிட்டு வரல. நான் உங்களுக்கு ஜாமான் வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு அவனுக்கு ஸ்கூலுக்கு என்ன தேவையோ நான் எல்லாமே நான் வந்து வாங்கி தரேன். சரியா? நல்லா மட்டும் படிக்க வைங்க. வேற எதை நினைச்சு கவலைப்படாங்க. பாருங்க, நீங்களே இல்லைன்னா கூட உங்க பையன் படிச்சிருவான் போல. அவன் தெளிவா இருக்கான். அம்மா கஷ்டத்தை நம்ம பார்த்து வளரணுங்கிறதுல அவன் தெளிவா இருக்கான். சரியா? நீங்களும் அதே மாதிரி தைரியமா தன்னம்பிக்கையோட இருங்க. எல்லாம் நல்லதே நடக்கும். ஓகேவா? சரி. உங்களுக்கு வந்து கடவுள் மாதிரி வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்கன்னு, அது வரைக்கும் எங்களுக்கு ஆண்டவனா கூப்பிட்டு ஒரு இது மாதிரி தெய்வம் மாதிரி உங்களை நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப நன்றி. அதெல்லாம் இல்லை, எல்லாம் நானும் மனிதன் தான். சக மனிதருக்கு சக மனிதர் உதவி பண்ணலாம், வேற யாரும் உதவி பண்ண முடியும் சொல்லுங்க? பார்வை இல்லாம ஒரு பையனை போராடி வளர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அதுக்காக போராடுறீங்க. அந்த போராட்டத்துக்கு என்னால் முடிஞ்ச உதவி செய்யறேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. சரியா? அப்ப நீங்க நன்றிலாம் சொல்லணும்னா பிள்ளைய நல்லா பாத்துக்கோங்க. என்ன தேவையோ வந்து சேரும். சரியா? தீனியெல்லாம் இருக்கு. சரியா? சாப்பிடு. ஓகேவா? தேங்க்யூலாம் சொல்லுவேன். நான் நல்லா படிச்சு பெரிய ஆளாவா. சரியா? ஓகே, பாய்.